வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சென்சிட்டிவான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். கண்டிப்பா. அதாவது கடந்த சில நாட்களாவே நியூஸ்ல, சமூக வலைத்தளங்கள்ல, ஏன் நம்ம ஊரு டீ கடைகள்ல கூட அதிகமா விவாதிக்கப்படுற ஒரு டாபிக் இது. ஆமா, நீங்க இந்த செய்திய படிச்சப்போ இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சட்ட அரசியல் பின்னணி இருக்கான்னு ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியா டுடே, தி ஃபெடரல், ஏபிபி லைவ், அப்புறம் கேரளா கௌமுதி, ஒன் இந்தியா, இப்படி பல செய்தி மூலங்கள்ல இருந்து வந்த தகவல்களை எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு தெளிவான சித்திரத்தை உங்களுக்கு கொடுக்க போறோம். ம். நாம பேச போறது தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவருமான விஜயோட விவாகரத்து விவகாரத்தை பத்தி தான். இது வெறும் ஒரு சினிமா கிசுகிசுவோ இல்ல சாதாரண ஒரு செய்தியோ கிடையாது. இதுல நிறைய பரிமாணங்கள் இருக்கு. ஒரு 27 வருஷ திருமண வாழ்க்கை ஏன் முறிஞ்சது? ம். நீதிமன்றத்துல வைக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் என்ன? அதை விட முக்கியமா ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு 2026 எலெக்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்கிற நேரம். ஆமா, அந்த நேரத்துல ஒரு தலைவரோட பொது வாழ்வுல இந்த குடும்ப பிரச்சனை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம நடுநிலையா அலச போறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செய்திகள்ல சில அரசியல் சாயமும் நிறைய வதந்திகளும் இருக்கு. ஆனா நாம எந்த பக்கமும் சாயாம இடதுசாரி வலதுசாரி அப்படிங்கிற எந்த அரசியல் சார்பும் இல்லாம சோர்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கொண்டு வர போறோம். அது ரொம்ப முக்கியம். நாமும் அந்த கருத்துக்களை ஆதரிக்கல. ஆனா அங்க என்ன விவாதிக்கப்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு நீண்ட கால பிரச்சனை எப்படி இப்போ ஒரு சட்ட போராட்டமா மாறி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். குறிப்பா 98, 99 காலகட்டத்துக்கு. ஆமா, அந்த காலத்துல இது எல்லாராலையும் ஆச்சரியமா பேசப்பட்ட ஒரு ஃபேரி டேல் ஸ்டோரி. கரெக்ட். லண்டன்ல இருந்து வந்த ஒரு தீவிர ரசிகையான சங்கீதா தனக்கு பிடிச்ச நடிகரான விஜய சந்திச்சு அது காதலாகி கல்யாணத்துல முடிஞ்சது. 1998 ஜூலை 10ஆம் தேதி லண்டன்ல உங்களோட பதிவு திருமணம் நடந்திருக்கு. ஓ, முதல்ல லண்டன்ல தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் 99 ஆகஸ்ட் 25ஆம் தேதி சென்னை ராஜமுத்தையா மன்றத்துல இந்து முறைப்படி சடங்குகளோட ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடந்திருக்கு. ம். இவங்களுக்கு இப்போ ஜேசன் சஞ்சய்னு 25 வயசுல ஒரு மகனும், திவ்யா ஷாஷான்னு 20 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. இவ்ளோ வருஷமா வெளி உலகத்துக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஜோடியா எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாம வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம். ஆனா இப்போ விவாகரத்து அளவுக்கு போக என்ன காரணம்னு மனுல சொல்லிருக்காங்க. அதுதான் இங்க பலருக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த விவாகரத்து மனுவுல ஆழமான சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? அதாவது ஏப்ரல் 2021ல விஜய் ஒரு நடிகையோட திருமணத்தை தாண்டிய உறவுல, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்ததா சங்கீதா கண்டுபிடிச்சதா சொல்லப்பட்டிருக்கு. ஓ. அந்த உறவை முறிச்சுக்கிறதா விஜய் அப்போ உறுதி அளிச்சிருந்தாலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு மனுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இத வச்சுதான் சங்கீதா தரப்புல இருந்து விவாகரத்து கேட்டிருக்காங்களா? ஆமா, இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட பின்னணி இருக்கு. இந்த விவாகரத்து 1954ஆம் வருஷத்திய சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கோரப்பட்டிருக்கு. ம். இதுல குறிப்பா 2 பிரிவுகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்னு பிரிவு 27(1)A, அதாவது விபச்சாரம் அல்லது திருமணத்தை தாண்டிய உறவு. 2வது பிரிவு 27(1)D, அதாவது கொடுமை அல்லது குரூவல்டி. ஒரு நிமிஷம், இந்த குரூவல்டி அதாவது கொடுமை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? பொதுவா கொடுமைன்னா நாம ஏதோ வன்முறை, பிசிக்கல் அபியூஸ் அப்படின்னு தான் நினைப்போம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இந்த மனுல சொல்லப்பட்டிருக்க கொடுமை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. குறிப்பா இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த டிஜிட்டல் யுகத்துல சமூக வலைத்தளங்கள் எப்படி ஒருத்தருக்கு மன உளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கறத இந்த மனு சுட்டிக்காட்டுது. கரெக்ட். சீரியஸான ஒரு சட்ட பார்வை. அதாவது அந்த குறிப்பிட்ட நடிகை விஜயோட வெளிநாட்டுக்கு போன புகைப்படங்களையும் பொது நிகழ்ச்சிகள்ல ஒன்னா கலந்துகிட்ட புகைப்படங்களையும் தன்னோட சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து பதிவிட்டுட்டே இருந்திருக்காங்க. ம். ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா இதை யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஆனா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிற ஒரு பெரிய செலிபிரிட்டி தன்னை பத்தி இப்படி ஒரு நடிகை தொடர்ந்து புகைப்படங்கள் போடும்போது அதை மறுக்கல. ஓ, அதை தடுக்கவோ இல்லை இப்படி போடாதீங்கன்னு சொல்லவோ எந்த முயற்சியும் எடுக்கல. எக்ஸாக்ட்லி. அவர் அமைதியா இருந்தது அந்த உறவுக்கு அவர் கொடுத்த ஒரு மௌனமான அங்கீகாரம், டாசிட் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சங்கீதா தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிடுறாங்க. அப்போ நான் தப்பு பண்ணனேன்னு சொல்லாம அமைதியா இருக்கிறதே அந்த தப்பை ஏத்துக்கிட்ட மாதிரி தான் அப்படிங்கறத கோர்ட்ல ஒரு பாயிண்டா வைக்கிறாங்க. ஆமா,
டிஜிட்டல் யுகத்துல ஒரு பிரபலத்தோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி பொதுவெளியில மற்றவர்களுக்கு மன உளைச்சலுக்கான ஆதாரமா மாறுதுன்னு நீங்க கவனிக்கணும். கண்டிப்பா. இப்போ ஒரு புகைப்படம் வந்தா அது அடுத்த நிமிஷமே உலகத்துக்கே தெரிஞ்சிருது. இது சங்கீதாவுக்கும் முக்கியமா வளர்ந்த அவங்களோட குழந்தைகளுக்கும் சமூகத்துல ஒரு பெரிய பொது அவமானத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு மனுவுல சொல்லப்பட்டிருக்கு. இதான் இந்த குரூயல்டி அப்படிங்கிற பிரிவுக்கு அடிப்படையா அமையுது. இதுல எனக்கு இன்னொரு வார்த்தையும் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. மனுல கன்ஸ்ட்ரக்டிவ் டெசர்ஷன், அதாவது ஆக்கப்பூர்வமான கைவிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம், ஒரே வீட்ல தான் இருந்திருக்காங்க, அப்புறம் எப்படி கைவிடல்னு சொல்றாங்க? ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எப்படி கைவிட முடியும்? இது சட்டத்துல ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். டெசர்ஷன் அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போறது மட்டும் இல்ல. கன்ஸ்ட்ரக்டிவ் டெசர்ஷன் அப்படின்னா கணவன் மனைவி 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள எந்த ஒரு உணர்வுபூர்வமான தொடர்பும் இருக்காது. ஓ, பிசிக்கலா ஒன்னா இருக்காங்க, ஆனா எமோஷனலா கட் ஆயிட்டாங்க. கரெக்ட். அந்த தாம்பத்திய உறவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதோ முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ஒரே வீட்டுக்குள்ள 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வாழ்ற மாதிரி. இது பெரிய மனச்சோர்வை ஏற்படுத்தும். ஆஹா, வீட்ல இருந்தாலும் மனசளவுல விலகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதாவோட நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியது, அவங்க மேல நிதி ரீதியான கட்டுப்பாடுகளை விதிச்சது குறித்தும் அந்த மனுல குற்றஞ்சாட்டியிருக்காங்க. ஆமா, 27 வருஷமா ஒன்னா வாழ்ந்த ஒரு திருமண வாழ்க்கையில இது எவ்ளோ பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நிலைமை மோசமாகற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்க? இது ஏதோ திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவா? இல்லவே இல்ல. எந்த ஒரு விவாகரத்தும் ஒரே ராத்திரியில் எடுக்கப்படுற முடிவு கிடையாது. இந்த மனுல கொடுத்திருக்க காலக்கோடு அதைத்தான் நமக்கு தெளிவா காட்டுது. இது ஒரு நீண்ட வலிகள் நிறைந்த ப்ராசஸ். அந்த டைம்லைனை கவனிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவங்க பல வருஷங்களா இது சுமூகமா தீர்க்க முயற்சி பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 2021ல இருந்து பிப்ரவரி 2022 வரைக்கும் வழக்கறிஞர்கள் மூலமா ஒரு ரவுண்ட் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆகஸ்ட் 2024ல இருந்து பிப்ரவரி 25 வரைக்கும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எடுத்த உடனே கோர்ட்டுக்கு போகல. அது ஒரு நல்ல பாயிண்ட். பொதுவா செலிபிரிட்டி விவாகரத்துகள்ல வெளியே தெரியாம செட்டில்மெண்ட் பண்ணதான் பார்ப்பாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு அது பப்ளிக் ரெக்கார்ட் ஆயிடும், மீடியாவுக்கு வந்துடும். கரெக்ட். ஆனா இங்க எந்த பேச்சுவார்த்தையிலையும் சுமூகமான உடன்பாடு வரல. இறுதியா நவம்பர் 9, 2025 அன்னைக்கு நடந்த நேரடி பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மனு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ மனுல சங்கீதா தரப்புல இருந்து என்ன கோரிக்கைகள் வச்சிருக்காங்கன்னு பாப்போம். முதலாவதா நிரந்தர ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. இரண்டாவதா நீலாங்கரையில இருக்கிற அவங்களோட திருமண வீட்ல தொடர்ந்து வசிக்கும் உரிமை கேட்டிருக்காங்க. இது சாதாரணமா கேக்குறது தான். ஆனா மூணாவதா இந்த வழக்கை இன் கேமரா முறையில விசாரிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இன் கேமரானா கேமரா வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுமா? இல்ல, அந்த வார்த்தை கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்னா வீடியோ ரெக்கார்ட் பண்றது கிடையாது, மூடிய அறைக்குள் நடக்கும் விசாரணைன்னு அர்த்தம். ஓ, பப்ளிக் யாருக்கும் அலௌட் இல்லையா? ஆமா, கோர்ட் ஆர்டர்ல வழக்கமா பொதுமக்கள், மீடியா எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இன் கேமரா விசாரணையில நீதிபதி, சம்பந்தப்பட்ட 2 தரப்பு, அவங்க வக்கீல்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒருத்தரோட குடும்ப ரகசியங்கள் பொதுவெளியில விவாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது. இப்போ புரியுது. இதோட சேர்த்து இன்னொரு கோரிக்கையும் இருக்கு. யூடியூப் மற்றும் பிற மீடியாக்கள்ல இந்த வழக்க பத்தி விவாதிக்க தடை விதிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆமா, அது சிறப்பு திருமண சட்டத்தின் 33(1) பிரிவின் கீழ் கேட்கப்பட்டிருக்கு. தன்னோட வாழ்க்கையும் தன் குழந்தைகளோட தனிப்பட்ட வாழ்க்கையும் பொதுவெளியில சீரழியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போதைக்கு நீதிமன்றம் இந்த மனுவை ஏத்துக்கிட்டாங்களா? செங்கல்பட்டு நீதிமன்றம் இந்த மனுவை முறைப்படி ஏத்துக்கிட்டு ஏப்ரல் 20, 2026 அன்னைக்கு விஜய் நேரில் ஆஜராகணும்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஓ, அப்போ சட்ட போராட்டம் அதிகாரப்பூர்வமா தொடங்கிருச்சு. சரி, இது வரைக்கும் ஒரு குடும்ப பிரச்சனை எப்படி சட்ட பிரச்சனையா மாறுச்சுன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு விஜய் வெறும் நடிகர் மட்டும் இல்லையே, அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். எக்ஸாக்ட்லி. இத ஒரு பெரிய அரசியல் கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இங்கதான் நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஏன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி 2026 எலெக்ஷனுக்கு தீவிரமா தயாராகி இருக்கிற நேரம் இது. ஆமா, இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு விவாகரத்து விவகாரம் வெடிச்சிருக்கிறது அவரோட அரசியல் பயணத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. பெரம்பூர் தொகுதியில விஜய் போட்டியிடணும்னு அவரோட கட்சியினர் சமீபத்துல ஒரு தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறாங்க.
அது பல காலமா திமுகவோட கோட்டையா இருக்கிற ஒரு இடம். அங்க போய் தன்னை நிலைநிறுத்திக்க அவர் பிளான் பண்ற இந்த நேரத்துல இது கண்டிப்பா ஒரு பின்னடைவா பார்க்கப்படலாம். கண்டிப்பா. அரசியல்ல ஒரு தலைவரோட இமேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர் அரசியல்ல குடும்பம், கலாச்சாரம் அப்படிங்கிற பிம்பத்துக்கு மக்கள் மத்தியில பெரிய மதிப்பு இருக்கு. ம் 27 வருஷம் மனைவியை இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது அவர் எப்படி ஒரு மாநிலத்தை நிர்வகிக்க போறாருன்னு எதிர்க்கட்சிகள் கண்டிப்பா கேள்வி எழுப்புவாங்க. அதை விஜய் எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு பார்க்கணும். இந்த அரசியல் சலசலப்புக்கு நடுவுல ஒன் இண்டியா மாதிரி சில செய்தி நிறுவனங்கள் கொஞ்சம் பின்னணி தகவல்களையும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது கடந்த 2 வருஷமாவே சங்கீதா எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் விஜயோட கலந்துக்கல. ஆமா, அவங்க லண்டன்ல பெற்றோரோட தங்கியிருந்ததா சொல்லப்பட்டுச்சு. அக்டோபர் 2024ல முரசொலி செல்வம் அவங்களோட இறுதிச் சடங்குல மட்டும்தான் சங்கீதா தனியா வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்பவே பலருக்கும் சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. அதே சமயம் சமூக வலைத்தளங்கள்ல வதந்திகளுக்கும் பஞ்சமே இல்ல. கோவால நடந்த நடிகை கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துல விஜயும் நடிகை த்ரிஷாவும் கலந்துகிட்டதை தொடர்ந்து நிறைய வதந்திகள் பரவுச்சு. இங்க நாம ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பதிவு செய்யணும். நாம இந்த வதந்திகள் தான் உண்மைன்னு சொல்ல வரல. அதை நம்ம எந்த விதத்திலையும் ஆதரிக்கவும் இல்ல. ஒன் இண்டியா மாதிரி சோர்சஸ்ல வந்த விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு தரோம். கரெக்ட். ஆனா பொதுவெளியில ஒரு அரசியல் தலைவரை பத்தி இந்த மாதிரி செய்திகள் வரும்போது அது மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நாம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. வதந்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயோட சினிமா வாழ்க்கையிலயும் சில நிஜமான சிக்கல்கள் வந்திருக்கு. அவரோட கடைசி படமான ஜனநாயகன் ஜான்வரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆனா சென்சார் போர்டு பிரச்சனைகளால தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கான்னு பலரும் கேக்குறாங்க. அதுக்கு விஜய் தரப்புல இருந்தே ஒரு பதில் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கார்? NTTV செய்தியாளர் ராகுல் கன்வால் கிட்ட விஜய் ஒரு ஆஃப் கேமரா பேட்டியில பேசியிருக்காரு. தான் அரசியலுக்கு வந்ததால தன்னோட படங்கள் இந்த மாதிரி குறிவைக்கப்படும்னு முன்கூட்டியே எதிர்பார்த்ததா அவர் சொல்லியிருக்காரு. ஓ, தன்னோட அரசியல் முடிவால தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படுறதை நினைச்சு வருத்தப்படுறதாவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு பக்கம் 27 வருஷ திருமண வாழ்க்கை முறிஞ்சு கோர்ட்ல நிக்குது. இன்னொரு பக்கம் 2026 எலெக்ஷன். இன்னொரு பக்கம் கடைசி படத்துக்கு சென்சார் சிக்கல். ஆமா, நாலா பக்கமும் அழுத்தங்கள். ஒரு மனிதனா இத அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? அதுதான் ஒரு பப்ளிக் ஃபிகரோட வாழ்க்கை. சாதாரண மனுஷங்களுக்கு வர பிரச்சனைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு வர பிரச்சனைக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களோட ஒவ்வொரு அசைவும் பல கோணங்கள்ல அலசப்படும். அதை தவிர்க்கவே முடியாது. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம பல சோர்சஸ் வச்சு இந்த விவகாரத்தை முழுமையா அலசியிருக்கோம். தனிப்பட்ட வாழ்வுல நடக்கிற ஒரு பெரும் புயல் எப்படி ஒருத்தரோட தொழில் அரசியல் பயணத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஒரு ஃபேரிடேல் கல்யாணம் எப்படி விவாகரத்துல வந்து நிக்குது, அதுல சொல்லப்பட்டிருக்க மன உளைச்சல், மௌனமான அங்கீகாரம் பத்தின சட்ட நுணுக்கங்கள் என்ன, இது எலெக்ஷனை எப்படி பாதிக்கும்னு தெளிவா பார்த்தோம். நிறைய செய்திகள் இருக்கிற இந்த நேரத்துல இந்த நிகழ்வோட மைய கருத்தை நீங்க புரிஞ்சுக்க இந்த அலசல் உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. இந்த மொத்த விவகாரத்தையும் அலசுனதுக்கு அப்புறம் நாம எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அது உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்போ பொது வாழ்வில் இருக்கிற ஒரு தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எந்த அளவுக்கு மக்களால் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும்? ஒருவரோட தனிப்பட்ட அறமும், அதாவது பிரைவேட் மொராலிட்டி, மற்றும் பொது அறமும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு அரசியல் தலைவரை நாம தேர்ந்தெடுக்கும் போது அவரோட பொது வாழ்க்கையும் கொள்கைகளையும் மட்டும்தான் பார்க்கணுமா, இல்ல அவரோட குடும்ப பிரச்சனைகளையும் ஒரு வாக்காளரா நாம கவனத்தில் எடுத்துக்கணுமா? இதை பத்தி நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.